சினிமாக்குள்ளே வர்றது வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்னா, சினிமாவுக்கு வந்து பல வழிகள் உண்டு. சில ஊருக்கு மட்டும் ஒரு உள்ளே போகிற பாதை வெளியே போகிற பாதை இருக்கும். ஒரே பாதை தான் இருக்கும். திருவண்ணாமலைக்கு வந்து சுற்றிலும் ஒரு பாதை இருக்கும். சன்ஃப்ளவர் மாதிரி எல்லா ஊர்லேருந்து திருவண்ணாமலைக்குள்ளே நுழையலாம். அது மாதிரி தான் எல்லா விதத்துலேருந்தும் சினிமாக்குள்ளே நுழையலாம். ஸோ ஆரம்ப காலத்தில் நான் ரேடியோ காலத்தில் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ரேடியோ கேட்பாங்க, பாட்டெல்லாம் நிறைய கேட்பாங்க, கேசட்லாம் ரெக்கார்ட் பண்ணிலாம் கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னா சினிமாக்குள்ளே பாடணும், நிறைய பேருக்கு பாடணும். ஸோ அது வந்து ஆண்டு விழா, பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் எதிரொலிக்கும். அது எல்லாரும் பாட்டு போட்டியில் வந்து கலந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் இப்படி சினிமாக்குள்ள எப்படி நுழையிறது அப்படிங்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சது. அப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வர்றது, அதாவது நாளை இயக்குனர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து சினிமா உலகத்தில் வந்து வேற ஒரு வழியை வந்து உண்டு பண்ணுச்சு உள்ள வர்றதுக்கு. ஏன்னா டைரக்டரா உள்ள வரணும்னா இன்னொரு டைரக்டர் அசிஸ்டன்ட் ஆகணும், அப்புறம் ஒரு படம் பார்க்கணும், 4-5 படம் ஒர்க் பண்ணணும், அப்புறம் ப்ரொடியூசரை பார்க்கணும், கதை சொல்லணும். அதுலேருந்து வந்தாங்க. அப்புறம் டிவி மீடியாஸ்லேருந்து வர ஆரம்பித்தாங்க, ஆங்கர்ஸ் வர ஆரம்பித்தாங்க, மியூசிக்கில் அதாவது மியூசிக் சேனல்ஸில் வந்து அதை ஆங்கர் பண்ணவங்கலாம் வர ஆரம்பித்தாங்க சினிமாக்குள்ளே. இப்போ வந்து சோஷியல் மீடியா, யூடியூபர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க. அது வந்து ரொம்ப, அதாவது இன்னொரு பாதை ஒன்று கிரியேட் ஆகிருக்குது. அது வந்து ரசனையை மாற்றம் இல்லை. இப்போ வந்து வேற ஒரு ஆளை ஒரு இடத்துல போட்டோம்னா, இப்போ நாங்கள் என்ஜினியரிங்கில் வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு செக்கிங்க்கு இன்ஜினியரிங்கே தெரியாத ஆளை கூப்பிட்டு காமிப்போம். அவனுக்கு பட்டுன்னு தெரியும், ஏய் இது என்னது எப்படி கேட்பான். அப்போ ஐயோ இவ்வளோ பெரிய மிஸ்டேக். அது மாதிரி ஒரு புதிய ஒரு டீமு, புதிய ஒரு களத்துலேருந்து வர்றவங்க. அதாவது யூடியூப்ங்கிறது ஒரு சின்ன ஃபோன்லேருந்து பெரிய ஸ்க்ரீன் வரைக்கும் பார்க்கக்கூடியது. கொஞ்ச நேரம் தான் கொடுக்கப்படுமோ, அதிக நேரம் கண்டென்ட் யோசிக்க முடியாது. கண்டென்ட்டை ஸ்ட்ராங்காக சொல்லணும், வேகமாக சொல்லணும், எஃபெக்டிவாக சொல்லணும், அதில் மியூசிக் ஆட் பண்ணணும். இவ்வளோ வேலைகளை வந்து ஈஸி பண்ண, அதாவது ஒரு டெக்னாலஜி வந்து ஈஸியாக்கி அடுத்து அவங்க வந்து எல்லாரும் விரும்புறது சினிமா தான். ஏன்னா சினிமாவுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. சினிமா இஸ் வெரி, உங்களை வந்து என்னதான் சினிமாப்பா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் மதுரையிலேருந்து வந்தேன். அது வந்து சினிமா ஹப். அது சினிமா தான் மதுரையில் சினிமா வெறியர்கள் அந்த மாதிரி இருந்தவங்க.